அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரி மனோநந்தன ஹேதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இது ஒரு சின்ன வீடியோ, ஒரு 5 to 7 minutes தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த 4 நாளாக அந்த நிறைய பேசுனதுனால, நிறைய ஃபோன் கால், இந்த வீடியோலாம் பேசுனால தொண்டை இல்லை, சரியாக இல்லை. நிற்கோ அப்போலோ போயின்றப்போ 7 நாள் பேசாமல் இருன்னு சொன்னார் டாக்டரை. பட்டு அட்லீஸ்ட் இந்த விஷயத்தையாக சொல்லிவிடுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. நம்பர் 1 வந்து திருச்செந்தூர் டெம்பிள் பற்றி ஒரு விஷயம், ஒரு செட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. நம்பர் 1 வந்து அதுக்கு முன்னாடி ESM சரவணன் சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கார். அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார், எப்படி நான் பிராமின் ஆரத்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே ஆரத்தி எடுக்கிறதே பிரச்சனை இல்லை, நான் பிராமின் அதாவது பிராமணர் அல்லாதவர் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கோயிலுக்குள்ளே கருவறைலாம் ஓகே, இது வரைக்கும் அந்த ஆரத்திலாம் வந்து பிராமின்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. கோயில் தடை பண்ணதில் எல்லா இண்டிவிஜுவல்ஸும் தனியாக எடுத்தாங்க. ரெண்டாவது வந்து பிராமின் தான் எடுக்கணும்னு எங்கேயும் ரூல் கிடையாது. ஸோ மறுபடியும் இது போல் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி இந்து சமூகத்தில் ஒரு குழப்பம் ஏற்படுத்த வேண்டாம் என்று அந்த ESM சரவணன் சாருக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அவர் வந்து பாஸ்லாம் போடணும்னு திருச்செந்தூருக்குன்னு சஜஷன் கொடுத்துருக்காரு. நல்ல காமெடி சென்ஸ், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகம் உள்ள ஆள் நினைக்கிறேன். கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறை அவரெல்லாம் சந்திப்பேன். நம்பர் 2, திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். அதாவது இனிமேல் சட்ட போராட்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது என் தரப்பில் வந்து நான் சில கேள்விகளை கோர்ட்டுக்கு முன்வைக்க போகிறேன். 1 ஆரத்தியை பற்றி, 2வது அன்னப்பிரசாதத்தை பற்றி, அன்னதானம் அப்படின்றது எங்கே பண்ணலான்ட்டு, 3வது வந்து விஐபி தர்ஷனம் எப்படி இவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க. விஐபி வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு IAS IPS, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கவங்க, ஸோ ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், மக்கள் பிரதிநிதிகள், அதாவது வந்து MLA அண்ட் அபோவ், இல்லை டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அண்ட் அபோவ், இவங்களுக்கெல்லாம் ஒரு வரமுறை வச்சுக்கலாம். ஆனால் இதில் எதுவுமே வராத நடிகர்கள் எப்படி விஐபின்னு போகிறாங்க முன்னாடி. அப்போது இது போல் கேள்விகளை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் தரப்பில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, எனக்கு வந்து க்யூ வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது, எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்டு, எங்கே என்ட்ரி, அந்த க்யூவில் எங்கே என்ட்ரி ஆகணுன்னே தெரியல, அதுக்கப்புறம் வந்து தண்ணி கிடையாது, இது போல் நிறைய விஷயங்கள் கேள்விகளாக இருக்கும். தயவுசெய்து கமெண்ட்டில் திருச்செந்தூர் கோவிலில் என்னென்ன விஷயங்கள் மக்கள் எதிர்பார்க்குறீங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். நான் போடக்கூடிய கேஸில் அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து குறிப்பாக நான் சொல்ல போகிறது வந்து மக்களுக்கு வந்து மெயினாக பாதுகாப்புன்ற ஒரு விஷயம். போலீஸ் வந்து 1000 பேர் டிப்ளாய் பண்ணியிருக்காங்கன்னா 2000 பேர் 3000 பேர் தேவைப்படும். அப்படின்னா டிப்ளாய் பண்ணணும். ஸோ கோர்ட் டைரக்ஷன் கட்டாயம் வாங்கி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ யாரும் கோயிலுக்கு ஒரு பக்தனை வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, தங்காதன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பெரிய சட்ட போராட்டமாக தான் இருக்கும். அது அடுத்து நம்ம அன்னதானம் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் கடல் ஆர்த்தி வந்து இண்டிவிஜுவல்ஸாக பண்ணுறாங்க. நாம் வந்து இப்போதைக்கு டைரக்ஷன் வாங்காமல் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. நான் கூடிய விரைவில் அது குறித்து பெரிய டீட்டெயில்டு மெசேஜை உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கின்றேன். அப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, திருச்செந்தூர் வந்து நான் அங்கேருந்து ஆண்டாள் கோயிலுக்கு போனேன். அந்த கோயிலில் மிக நேர்மையாக பணியாற்றி வந்த திருமதி சக்கரை அம்மாள் அப்படின்றவங்க, அவங்க ரொம்ப சின்சியரான ஒரு பெண்மணி. அவங்கள வந்து அதான் அவங்க கேடருக்குள்ள போஸ்ட் தான் EO எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஆண்டாள் டெம்பிளுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிளுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இது நேற்று இந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. திருச்செந்தூருக்கும் என் லைஃப்பில் திருச்செந்தூர் தொட்டப்பறம் தான் ஆண்டாள். அதே போல் திருமதி சக்கரை அம்மாள் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அவங்களுடைய தலைமையில் நிர்வாகம் சிறக்கட்டும். அதே போல் ஜாயின்ட் கமிஷன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவரை பதவி நீக்கம் பண்ணணும், அது போலலாம் யார்ட்டையும் நான் பேசலை. பேசினவங்களும் எனக்கு தெரியும். ஆனால்
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக சில இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். அதை வந்து நான் பப்ளிக் விஷயத்துக்காக யூஸ் பண்ணேன்னா அது தவறு. இன்ஃபேக்ட் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரு ஒரு வாட்டி நம்ம அன்னதான நிகழ்வை அந்த துவங்கி வைக்கணும் ஆஃப்டர் கோவிட்னும் போது திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்தால் சரியாக இருக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். அதே போல் டாய்லெட் பாத்ரூம் பர்மிஷன் வேணும்னு அதே போல் வாங்கி கொடுக்கப்பட்டது. நம்மளும் 25 ரூபாய்க்கு டாய்லெட் பாத்ரூம் மொபைல் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்தோம். போன பௌர்ணமியில் சாப்பாடு போடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க. மினிஸ்டர் சொன்னால் தான் கொடுப்போம்னு சொன்னபோது அது வந்து ஒரு நிமிடத்தில் அந்த மினிஸ்டர்கிட்ட பேசி நீங்கள் போடுங்கன்னு அவர் வந்து ஒரு அந்த அந்த பெரிய ஹெட்ஸுக்கு சரியான தகவலை சொன்னார். இப்போ ஏன் இந்த வாட்டி அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஒரு வாட்டியும் ஏன் நம்ம போய் சிஸ்டத்தை போய் கொலாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டு இது ப்ராப்பராக போவோம், பிரச்சனை வந்தால் தானே தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வாட்டி நான் யார்ட்டையும் உதவி கேட்கல. இந்த திருச்செந்தூர் விஷயத்தில் திருமதி வானதி சீனிவாசன் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களோட ஸ்பெஷல் தேங்க்ஸு. அவங்க யாருன்னா பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி தலைவி. அவங்க வந்து பார்லிமெண்ட்ரி போர்டில் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாவோட ஒரு 20 பேர் உண்டு அவங்க சேர்த்து. அதில் ஒருத்தங்க தான் வானதி சீனிவாசன், கோயம்புத்தூர் எம்எல்ஏ. இன்ஃபேக்ட் அவங்க புதன்கிழமை என்கிட்ட நேற்று பேசும்போது நான் போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்கே இருந்தேன்னா ஷோராக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சங்கர கோயிலுக்கும் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி மேடம் போகும்போது இன்னும் பெட்டரான இன்சைட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பாங்க. மேடத்தோட விசிட்டுக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றி. கோர்ட் ப்ரொசீடிங் வந்து நான் டெஃபினட்டாக போக போகிறேன், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த ஜேசி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிர்வாக ரீதியாக மாற்றப்பட்டாரா இல்லை இது பனிஷ்மெண்ட் கொடுத்து மாற்றப்பட்டாரா தினமலர் சொன்னபடி இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஜேசி வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆக சிறந்த நேர்மையான மனிதர். ஆனால் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு மனிதர். அதுதான் என் குற்றச்சாட்டு. அதாவது நிறைய இடங்களில் ஊழலை இழைத்தார், நிறைய இடங்களில் தவறான ஆட்களை வந்து எலிமினேட் பண்ணார். ஆனால் அதை விட பெரிய தவறான ஆட்கள் 2 பேரை கூட வச்சுக்கிட்டார், ஏஎஸ்ஓவையும் அந்த வேல் ராமகிருஷ்ணனையும். அதுதான் இந்த பிரச்சனைக்கான காரணமாக. ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கும் போய் கடைக்காரன்ட்ட ஒரு 500 ரூபாய் கேட்குறது, 1000 ரூபாய் கேட்குறது, அவன் கொடுக்கலனா அவனை காலி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்க வேண்டியது. இது போல் வேலைகள் தான் 2 பேரும் இறங்கினாங்க. அதுபோல் ஆளை கூட வச்சுக்கிறதே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லாதவங்க தான் வச்சுப்பாங்க. தான் கூட இருக்கக்கூடிய ஆளுடைய திறமை கூட ஒருத்தருக்கு தெரியலனா அவர் எப்படி ஒரு சூப்பர் பாஸாக இருக்க முடியும்? ஸோ அந்த வருத்தம் எனக்கு அவர் மேலே எப்போதுமே உண்டு. அவர் இப்போ திண்டுக்கல் போயிருக்காரு, இன்றைக்கி பழனி கோயில் போயிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் தரிசனத்துக்கு, எந்த கோயிலும் எனக்கு ஜேசியாக இருந்தாலும் என்னுடைய எண்ணத்தில் எந்த மாற்றமும் வரப்போதில்லை. ஏன்னா இந்த முழு பிரச்சனைக்கும் அவர் மட்டும்தான் காரணம். ஏன் அதை சொல்கிறேன்னா, நேற்று வந்து தூத்துக்குடியோடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி டாக்டர் பாலாஜி சரவணன் சாருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அவங்க நேற்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நீங்கள் வரதா இருந்தால் 12 o'clock முன்னாடி வாங்க, இல்லைன்னா இன்றைக்கி வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் 12 o'clock முன்னாடியே வரேன்னு சொல்லிட்டு 11:45 போயிட்டேன். அதாவது அவருக்கு ஹெக்டிக் டே. ஒரு 250 பேர் 300 பேர் பப்ளிக் மனு கொடுக்குறாங்க, உட்காந்துருக்காங்க. ஒரு 100-150 பேர் வெளியில் ஒரு 100-150 பேர் எஸ்பியை பார்க்கணும், ஏதோ ஒரு இஷ்யூக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. நான் போன உடனே அந்த ஸ்லிப்பு கொடுத்தேன். ரொம்ப குயிக்காக டைமில் என்னை வெயிட்டே பண்ண வைக்கல, என்னை உள்ளே உட்கார சொல்லி உள்ளே என் கூட உட்காந்து 11:55 போனேன். 12:55 வரைக்கும் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணேன். அவங்களுடைய எஸ்பி ஆஃபீஸில் ஒரு கிரேட் மீட்டிங். ஒரு போலீஸ் மேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் பாலாஜி சொன்ன மாதிரி தான் இருக்கணும். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி டிஜிபியாக இருந்தவங்களும் பழக்கம் உண்டு, ஏடிஜிபியாக இருந்தவங்களும் பழக்கம் உண்டு, எஸ்பியாக இருக்கவங்க இதுக்கு முன்னாடி இந்த தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் சார் நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி எஸ்பியாக இருந்து மற்ற மாவட்டங்கள்லேருந்து இப்போ ஐஜியாக இருக்கவங்க பழக்கம் உண்டு. இருந்தாலும் அவங்ககிட்ட பழகினதுக்கும் அது வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுக்கும் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆளை போய் மீட் பண்ணி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அந்த வகையில் அவர் கூட ஒரு பெரிய டீட்டெயில் மீட்டிங் நடந்தது. நானும் அவர்கிட்ட நாங்கள் எனக்கு தோட்டம் சரியில்லாதனால அந்த மீட்டிங்கை நான் வந்து இப்போ என்னால் இன்றைக்கி சொல்ல முடியல, நாளை ஒரு 3 நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். அது என்ன நடந்ததுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய ஆலோசனையும் எனக்கு தேவை. அதாவது ஒரு அதிகாரி
தன்னுடைய மனைவியோட வந்து அந்த கூட்டத்தில் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு பரிதவித்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற எல்லா வீடியோஸும் காமிச்சாங்க. எனக்கு உண்மையில் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ தமிழ்நாடு போலீஸில் எவ்வளோ ஸ்ட்ராங் பிரெயின் சிஸ்டம், ஒரு அப்பர் ஹேண்டோட ஒரு நாலேஜபிளான வார்த்தைகளை வரல, அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர், மக்களுக்கான ஒரு எஸ்பியா போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தேன். அந்த டிஸ்கஷனை நாளைக்கு சொல்கிறேன். பட் அவர்கிட்டையும் நான் சொன்னது என்னென்னா, சாருக்கு வந்து இது 2 மாதமாக நடக்குதுன்னு நினச்சிருந்தாங்க போல் இருக்கு. நான் சொன்னது 5 வருஷமாக நடக்குது. இருக்கிற ஜேசி 2 வருஷமாக இருக்காருங்க. 2 வருஷம் அவர் அனுமதி இல்லாமல் எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். அது அவருக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. அப்புறம் அந்த டிஸ்கஷன் பற்றி நான் ஒரு 2-3 நாளில் கொஞ்சம் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இதோட திருச்செந்தூர் செய்தி நிறைவுற்றது. இன்னும் 2 முக்கியமான செய்தி. திருவாரூரை மையப்படுத்தி அடுத்த ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறோம். திருவாரூர் தியாகராஜரை மையப்படுத்தி அதோட தகவல்கள் வந்து நான் ஒரு நாளைக்கோ சொல்கிறேன். நம்ம ஃபைனலாக வந்து வைஷ்ணவி தேவி கோயில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அதுக்கு வந்து இன்னொரு 40-45 நாளில் ஒரு 3 நாள் சுற்றுப்பயணம், கோயிலும் பார்த்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரும் பார்த்துட்டு வர மாதிரி. இது எங்களுடைய ஆண்டாள் பக்தர்கள் பிரிவை சேர்ந்த திரு புஷ்பராஜ் அவர்கள், கோயில்பட்டி புஷ்பராஜ் அவர்களும், சென்னை மற்றும் பாண்டிச்சேரியை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்களும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஃபோன் கால் வந்து இதுக்கான ஃபோன் கால் ஹேண்டில் பண்ண போகிறது சண்முகவேல் சார். அவருக்கான நம்பர் 9150623623 9150 623 இதில் வந்து இது முழுக்க பர்சனல் டூர். இது அப்புறம் இந்த டூரை பொறுத்த வரைக்கும் என் ரூல் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த யார் டூர் இவங்க பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்களை ஓகே இவங்க வரலாம் அப்படின்னு சூஸ் பண்ண போகிறது. இது எங்கள் ரோல் ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி ப்ரிஃபர்டு, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது வந்து குழந்தைகள் வேண்டாம் இந்த ட்ரிப்புக்கு. ஸோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாளைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.